ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டேனியல் டெக் தமிழ். நம்ம இந்த என்ன பார்க்க போறோம்னா ஒரு அமேசிங்கான வீடியோ தான். என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம ஒரு மொபைல் வாங்கியிருக்கோம். என்ன மொபைல் அப்படின்னா என்ன இருக்குல்ல, சாம்சங் கேலக்ஸி M14 5G. ஏற்கனவே அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இருந்தாலும் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன இருக்குல்ல, சாம்சங் M14 5G என்ன இருக்குல்ல, பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே தான் நம்மளுக்கு யூசர் மேனுவல், அதுக்கப்புறம் வந்து சிம் எஜெக்டர் பின், அதுக்கப்புறம் டைப் சி டு டைப் சி கேபிள் எல்லாமே இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் மொபைல். இந்த மொபைலுக்கு அப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா ஒன்றுமே இருக்காது. நம்ம வந்து அடாப்டர் வந்து தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். அடாப்டர் ஒரு 25 வாட்ஸ் வாங்கணும், அப்படி கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா உள்ளக்க என்ன கேபிள் கொடுத்துருங்க அப்படின்னா டைப் சி டு டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அடாப்டர் வாங்கும் போதே டைப் சி டு டைப் சி தான் வாங்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நேரத்தில் மொபைல் நான் இந்த கலர் தான் வாங்கியிருக்கேன். மொபைலை கையில் வச்சுருக்கும்போது கொஞ்சம் வெயிட்டாக ஃபீல் ஆன மாதிரி தான் இருக்குது. ஆனால் அப்புறம் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா சாம்சங்கோட ஃப்ளாக்ஷிப் மொபைல் உள்ள டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி மொபைல் டிசைன் லுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. மொபைலுக்கு ரைட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பவர் பட்டன், அதுக்கப்புறம் ஒரு வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் 2 சிம் இல்லைனா ஒரு எக்ஸ்டர்னபிள் மெமரி போட்டுக்கலாம், அவ்வளோதான் போட முடியும். மொபைலுக்கு டாப்பில் வந்து ஒரே ஒரு மைக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் கேமரா செட்டப் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா வந்து 50 மெகா பிக்சலும், அதுக்கப்புறம் வந்து மற்ற ரெண்டுமே டெப்த் சென்சார், அதுக்கப்புறம் மைக்ரோ சென்சார் ரெண்டுமே 2 MP கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. மொபைலுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா 13 மெகா பிக்சலில் ஒரு செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோடு கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அப்புறம் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு பெரிய பேட்டரி, மொபைல் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. மொபைல் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா கையில் பிடிக்கும்போது ரொம்ப வெயிட்டாக ஃபீல் ஆன மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கையில் பிடிச்சி யூஸ் பண்ணும்போது இந்த திக்னஸ் இருக்குல்ல ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்புறம் டிஸ்பிளேயில் இந்த பெசல்ஸ் இருக்குல்ல, பெசல்ஸ் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. அவ்வளோதாங்க, மற்ற எந்த ப்ராப்ளமும் இல்லை. நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. சும்மா டைப் சி டு டைப் சி அப்படிங்கிற கேபிள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. எப்பவும் கொடுக்குற மாதிரி அவங்க சார்ஜர் கொடுக்கல. 25 வாட்ஸ் சார்ஜ் வாங்கியிருந்தோம். நம்ம ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் நம்ம வந்து மொபைல் பர்ச்சேஸ் பண்ணோம். அப்போ அங்கே பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம இந்த 25 வாட் சார்ஜரையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இதோட ரேட்டு வந்து ஒரு 500 வந்துச்சு. கேபிளோடு தந்தாங்க. கேபிளோடு தரும்போது ஒரு 800 சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேபிள் வேண்டாம், கேபிள் வந்து நம்மளுக்கு வந்து பாக்ஸில் இருக்குது அப்படி சொன்ன பிறகு நம்மளுக்கு சார்ஜரோட இது மட்டும் கொடுத்தாங்க. ஆஃப்லைனில் வாங்கினதுனால நல்லா பார்த்து ஒரிஜினலாக அப்படின்ட்டு ஒரிஜினல் சார்ஜர் தானா அப்படின்ட்டு பார்த்து வாங்கிட்டோம். ரிவ்யூ அதுக்கப்புறம் இதோட ரேட் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மொபைல் வாங்கலாமா, அந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் மொபைல் ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ சாதாரணமாக நீங்கள் இப்போ சாதாரண யூஸ் தான் அப்படின்ட்டு நார்மல் யூஸ் பண்ணுறவங்க அப்படின்னா பரவாயில்ல, இந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நீங்கள் கேமிங்க்கு அதுக்கப்புறம் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மொபைல் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ நார்மலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மொபைல் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை விட சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் அண்ட் டேனியல் பாய்.